மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? தாயின் மணிக்கொடி பாரே, ஓங்கி வளர்ந்ததோ கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்து இந்த குடியரசு மனதில் வைத்துக் கொண்டு இந்த நாட்டு பிறந்த நம்ம எல்லாரும் சேர்ந்தா இன்னும் ஸ்ட்ரென்த் கொண்டு வரணும். எல்லாரும் பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நிறைய ஏதாவது செஞ்சா மட்டும்தான் ஸ்ட்ரென்த் வரும். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மூணாம்
மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். பொறுப்பாளர்கள் விழாவினைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள நம்முடைய நித்யானந்தம் குடும்பத்தினர்கள் மற்றும் வாழ்த்துறை வருகை தந்துள்ள நம்முடைய வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள், அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் மாணவர் என்ற அடிப்படையிலே இந்த நன்கொடையாளர் பள்ளி மாணவர்களுக்கு டெஸ்க் பெஞ்ச் ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக மாணவர்களின் நலன் கருதி ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சமூக சேவை தொடர வேண்டும், அவங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றும். மாணவர்களை உருவாக்கிய இந்த பள்ளி இந்த மதிப்புக்குரிய நித்யானந்தம் அவர்கள் இந்த டெஸ்க் பெஞ்சு முன்னாள் மாணவர் என்ற முறையில் அவர் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அவர்களுக்கும் அவர் சார்ந்த குடும்பத்திற்கும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தியிருக்கும் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களே மற்றும் வட்டார மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அவர்களே மற்றும் ரோட்டரி சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் காணிசாம் சங்க அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் NRS அவர்களே, பேரூராட்சி மன்ற உறுப்பினர் அண்ணன் சரவணன் அவர்களே மற்றும் பெற்றோர்களே, என்னை ஆசிரியர் பெருமக்களே, இறுதியாக இங்கு நன்றி உள்ள திரு சங்கர் அவர்களே, அனைவருக்கும் பள்ளி மாணவ குழந்தைகளே, எல்லோருக்கும் இந்த மனது வரும் வராது என்று நம்மளால் சொல்ல முடியாது. திடீரென்று பள்ளியில் படித்த மாணவர் என்ற முறையில் இதை செய்துள்ளார்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக இன்னும் பள்ளி மாணவர்கள், பழைய மாணவர்கள் இந்த பள்ளியை நிறைய குறைகள் எல்லாம் இருக்கிறது. நமது வட்டார கல்வியாளர் ஐயா அவர்கள் வீடியோட்ட எடுத்துரைத்து சரி செய்து தரும் எங்களால் முடிந்த பங்களிப்பும் நானும் செய்வேன் என்று உறுதி கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிவிட்டது. நான் முன்னாள் மாணவர் என்ற முறையில் மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தியது வட்டார வளர்ச்சியாளர் ஐயா அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் தம்பி ராஜேஷ்கர் அவர்களே, பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஷ்கர் அவர்களே, வட்டார வளர்ச்சி அலுவலர் தம்பி நடேசன் அவர்களே, நித்யானந்தம் குடும்பத்தினர்களே, அருமை அண்ணன் NR அவர்களே, ஜானி அவர்களே, தலைமை ஆசிரியர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நன்கொடை என்பது எல்லாராலும் வழங்க முடியாது. மனத்தில் இருந்தால் தான் நன்கொடையில் வழங்க முடியும். சேவை மனப்பான்மை உள்ள மட்டும்தான் இதை செய்ய முடியுங்கிறத அனைக்கரமாக சொல்கிறேன். இந்த ஸ்கூலுங்கிறது பெரிய ஒரு அடையாளமாக நினைக்க கட்டாய கல்விங்கிறது ஒரு பெரிய அடையாளம். போஸ்ட் ஆஃபீஸ் கூட சொல்ல மாட்டாங்க, கட்டாய கல்வி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூலை வந்து நம்ம பேரூராட்சி தலைவர் அருணேஸ்வரர் ராஜசேகர் சொல்லிட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லார் மூலியமாக தம்பிகள் ஒன்று கேட்குறேன், அவங்களோடு கேட்டுக்கிட்டு என்னால் முடிஞ்ச உதவியும் நாங்களும் இந்த வர்த்தக சங்கமும் தனிப்பட்ட முறைகளும் கேட்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கூலை வந்து இன்னும் நல்லா மென்மேலும் வளர்த்து கொண்டு போகிறதுக்கு என்ன வழி செய்யணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்த்து செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இதேபடியே நன்றி வணக்கம். பேரூராட்சி தலைவர் மற்றும் வட்டார முறையில் ஏற்பாடுகள் ஐயா அவர்களுக்கும் மற்றும் போராட்டத்துக்கு இறைத்தனே வாய்க்கால் முடியோடி இன்னுக்கு நான்கு பொசியுமோ
உள்உலகில் நல்லார் ஒருவர் உலகையில் அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கிய பாடல்கள் கூட உண்டு. அதாவது நம்ம வாய்க்கால் வழியாக தண்ணி பாய வச்சுக்கோம்னா கழனியில் களைக்கும் பாயுது, நெல்லுக்கும் பாயுது. அது களையை மட்டும் ஒதுக்கி விட்டு நெல்லுக்கு மட்டும் பாயுது. இந்த மாதிரி நல்ல தொங்குள்ளம் படைத்த நல்ல உருவாக அந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த காலத்திலே பாடிட்டு. அதாவது ஔவையார் கூட அறம் செய்ய விரும்பு, அறம் என்றால் தர்மம் செய்யணும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், கொடுத்து மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சாமி விவேகானந்தர் அவர்கள் சின்ன வயசுல அவர் வகுப்பறையில் நடந்த ஒரு நிகழ்வு, அவங்க ஆசிரியர் ஒரு ரொட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. அவர் ஒரு சில மாணவர்களை கூப்பிட்டுருங்க, சக்கரை சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பதில் கொடுத்துக்கிறாங்க. அந்த டைம் விவேகானந்தர் கூப்பிட்டு இது எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், பிறருக்கு கொடுத்து மகிழ வேண்டும், கொடுத்து உதவி செய்ய வேண்டும், மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த உள்ளம் தான் நமக்கு, அந்த உள்ளத்தில் தான் இன்றைய நாடு, இன்றைய பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்த நினைவினை அகற்றாதே என்ற பாரதியின் வைரவரிகளுக்கு ஏற்ப அந்த மாதிரி நல்ல உள்ளங்களால் தான் இந்த நாடு இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நம்ம பள்ளிக்கு, நலப்பள்ளிக்கு, கட்டாய கல்வி பள்ளிக்கு தொண்டு உள்ளத்தோட அந்த கொடுக்குற உள்ளம், அதை இப்போ இன்றைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பள்ளி மேலாண்மை குழு அமைச்சிருக்கிறார். அதில் அதுக்கு கடந்த ஆண்டு விலை 20 பேர் தான் இருந்தாங்க. இப்போ முன்னாள் மாணவர்கள் என்று 4 பேர் எட்டு வந்து கூப்பிட்டு அவர் இணைச்சிருக்காரு, 24 பேர். அந்த முன்னாள் மாணவர்கள், அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் கண்டிப்பாக அந்த பள்ளிக்கு செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவங்களை அழைத்து கொண்டு வந்து 24 பேர் தமிழ்நாடு பூசம் எல்லா பள்ளி மேலாண்மை குழுக்களிலும் 24 பேர் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில் முன்னாள் மாணவர்களுக்கென்றே 4 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவாக தான் இப்போ இன்னைக்கு நம் பள்ளிக்கு நித்யானந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முன்னாள் மாணவர் இந்த பள்ளியில் பயின்றவர் 87 82 87 கல்வி பயின்றிருக்கிறார். அவரு தன்னுடைய பள்ளி நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து நம் பள்ளிக்கு கிட்டத்தட்ட ஒரு 35,000 மதிப்புள்ள டெஸ்ட்டு, பெஞ்சு உண்மையிலே நல்ல மனது. அவங்களும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த நீண்ட காலம் நல்ல நிம்மதியாக எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்தி, இங்கே பெருந்திரளாக நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் இந்த பள்ளியின் அக்கறை செலுத்த வேண்டும். ஐயா அவர்கள் வட்டார வளமையை மேற்பார் ஐயா சொன்னார், இந்த பள்ளி மிக சிறப்பான பள்ளி சார். கிட்டத்தட்ட 250 மாணவர்கள் படித்த பள்ளி, ஒரு 7-10 ஆசிரியர்கள் பணியாற்றிய பள்ளி. அது அப்படியே குறைந்து வந்து கிட்டத்தட்ட 12-13 மாணவர்கள் மட்டுமே கல்வி பயின்று வருகிறார்கள் என்று தன்னுடைய வருத்தத்தை தெளிவுபடுத்தினார். எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இனி வரும் காலங்களில் அதுவும் இல்லாமல் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு பொறுப்பேற்று மூலங்குடி பள்ளிக்கு மாறுதலாகி போயிருக்கிறாங்க. அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால் உண்மையிலே என்ன டீச்சர், நான் காலையில் பார்க்கணும், என்ன டீச்சர் டபுள் ஆச்சுன்னா இங்கே வேறு இருக்கிறீங்க அங்கே வேறு இருக்கிறீங்க, என்ன இல்லை சார் இந்த நிகழ்வை ஏற்பாடு சொல்ல அவங்களை கேட்டேன், நான் இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் சார். அதனால தான் சார் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டீச்சருடைய இதையும் அவங்களுக்கும் பாராட்டுகிறேன். இங்கே ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி, மற்றும் இந்த நிகழ்வில் நாமளும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு நம்ம பள்ளிக்கு தேவையான ஒவ்வொரு ஊரில் என்ன பண்ணோம்னா சீர் கொடுப்பாங்க. நம்மெல்லாம் திருமணம் செஞ்சுட்டு பெண் வீட்டுக்காருக்கு என்ன பண்ண, பெண் வீட்டுக்காரே மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு சீர் கொடுப்பாங்க, கட்டில், பீரோ, தட்டு, முட்டு, சாமி இதெல்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமப்புறத்துலேயும் இந்த பள்ளிக்கு என்னென்ன தேவை, நாற்காலி தேவையா, கடிகாரம் தேவையா, பாய் தேவையா, சேர் தேவையா, டேபிள் தேவையா, இந்த மாதிரி டெஸ்க் பெஞ்சு தேவையான்னு சொல்லிட்டு ஊருக்காரே என்ன பண்ணுவோமோ சீர் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய நிகழ்வாக, விழாவாக, நிகழ்ச்சியாக அங்கங்கே செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்போ இங்கே இன்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. ஒரு நல்ல தொடக்கம். இந்த தொடக்கம் தமிழ்நாடு முழுசும் பரவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளியினுடைய தலைமை எங்களுடைய வட்டார வளமையை மேற்பார்கள். எள்ளுன்னா எண்ணெயாக இருக்கிறது. பள்ளி கல்விக்கு கிட்டத்தட்ட இவர் கற்பல்ல கிட்டத்தட்ட ஒரு 300 ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறது. எல்லாமே அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள்லாம் இவர் மூலியமாக வருகிறது. பயிற்சி திட்டங்கள் மொத்தம் இவர் மூலியமாக வருகிறது. அவர் இந்த நேரத்தில் அவருக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்து அவருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறகு அண்ணன் வழியில் நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து போலீஸ் போயிருக்காங்க, ஃபயர் சர்வீஸ்ல போயிருக்காங்க, நிறைய போட்டித் தேர்வில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு முழுக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அண்ணன் NRS அவர்கள். இன்றும் பார்த்தீங்கன்னா எப்போ நீண்ட உரை சிறந்த ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வட்டார கல்வி அலுவலர் அவர்களே, எனது அருமை தம்பி என்றான் ராஜி அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய வர்த்தக தலைவர் சரவணன் அவர்களே, எனது ஹோட்டல் சொந்தங்கள் ஜானி சாம்சன்,
மற்றும் ஆனந்த் அவர்களே, இந்த விழாவுக்கு அதாவது இந்த டெஸ்க் பெஞ்சு செஞ்சோம்னா அதுக்குள்ள சரியான பொறுப்பு ஒப்படைக்கணும் சொல்லிட்டு சங்கத்தை ஒப்படைச்ச பொறுப்பை மிக சிறப்பாக செய்திருக்கின்ற சங்கர் அவர்களே மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் நன்றியை தெரிவித்து மிகப்பெரிய எண்ணம் செய்யறதா இருக்கும் முதல் அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணத்தை அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க செயல்படுத்தணும். அந்த வகையில் நித்யானந்த ஃபேமிலிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்க அந்த அலோவ் பண்ணியிருக்காங்க, நீ செய்யலாம், நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அந்த ஃபேமிலிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது டெஸ்க் பெஞ்செல்லாம் சாதாரணமாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உட்காந்து எழுதுறது மாதிரி அந்த மாதிரி இதை வடிவமைத்து கொடுத்துருக்க சங்கருக்கும் இந்த இடத்துல எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த பள்ளிக்கூடத்தில் நானும் பஞ்சாயத்து பட பிரசிடண்ட் ராஜா அவர்களும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நானும் ஸ்கூலில் தானே படித்தேன், கிட்டத்தட்ட 70 பேர் சொன்னாங்க ஒரு காலத்தில். வட்டார கல்வி படிக்கும்போது சொன்னாங்க, அவருடைய பேச்சில் கூப்பிட்டாங்க 70 பேர் இந்த பள்ளி. அது பேரே கட்டாய கல்வின்னு பேர் இருக்குது. நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம சேர்த்துப்பாங்களா அப்படிலாம் நினச்சோம். நாங்களாம் அந்த வடக்கு உள்ள முதல் ஸ்கூலில் படித்தோம். அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். 70 பேர் உள்ள பள்ளி. அப்போ இந்த பக்கம் பார்த்தா ஜேஜேன்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஹைஸ்கூலுக்கு லெவலில் இந்த ஸ்கூல் இருக்கும். ஜாம்பான்களே இருந்தாங்க. அந்த வாத்தியாரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் பேர் நாங்கள் குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் உள்ள பள்ளி ஒரு பாரம்பரிய உள்ள முக்கிய பள்ளி இது. அந்த பள்ளியில் இப்போ படிக்கிற மாணாக்கருக்கு மிகச்சிறந்த ஒரு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கீங்க. இந்த பள்ளிக்கூடத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஃபஸ்ட்டு அவர் ராஜி சொல்லும்போது சொன்னாங்களா, சரவணன் சொல்லும்போது ராஜியோட கோரிக்கையாக வச்சாங்களா, இந்த பள்ளிக்கூடத்தை சீர் செய்து மிகச்சிறந்த அளவில் அந்த பள்ளிக்கூடத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற அவங்க கோரிக்கையை வச்சுட்டு அதே நித்யானந்தா படித்த பள்ளி தான் நம்ம அரசு மேல்நிலை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியும். அந்த பள்ளியை இப்போ நூற்றாண்டுகள் அந்த பள்ளி அது. அந்த பள்ளியை ரெனாட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு குழு அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாயில் ஒரு எஸ்டிமேட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தம்பி நடே சொன்ன மாதிரி கிரவுண்டை செட் பண்ணுறதுக்கு, கிரவுண்டை வால் போகிறதுக்கு ஒரு 6 கோடி ரூபா, கிரவுண்டை செட் பண்ணுறதுக்கு ஒரு 3 கோடி ரூபா. கிட்டத்தட்ட நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கிறது 10 கோடி ரூபாயில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த நேரத்தில் நித்யானந்த ஃபேமிலிக்கு அந்த பள்ளிக்கூடத்தை ரெனாட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவர் படித்த பள்ளி தான் ஆகும், ஏன்னா அவர் தன்னால் முடிந்த நன்கொடையை தர வேண்டும் என்று கேட்டு அதற்கு ஏதுவாக சங்கர் அவர்களை எடுத்து சொல்லி அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த இந்த விழாவை அருமையாக வட்டார கல்வி அதிகாரி அவர்களே மற்றும் நமது பஞ்சாயத்து பிரசிடென்ட் ராஜா அவர்களே, செல் சரவணன், வணிக சங்க தலைவர், பேரூராட்சி மன்ற உறுப்பினர், லயன்ஸ் கிளப் உறுப்பினர் அவருக்கும், எங்கள் ரோட்டரி கிளப்பை சார்ந்த எங்கள் சார்ட்டர் பிரசிடென்ட் எம்மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், மாஸ் பிரசிடென்ட் ஆனந்த் அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவிற்காக எல்லா ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிற சங்கர் அவர்களுக்கும் மற்றும் நித்யானந்த குடும்பத்தார் அவர்களுக்கும், அவர்களுக்கு மகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லாரும் பேசின மாதிரி மனசு வேணும். இப்போ நாங்கள்லாம் படித்தப்ப தலையில் படித்து உட்காந்து தான் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அழகான டெஸ்கெல்லாம் ஃபாரின்லலாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு செப்பரேட் பண்ணது இங்கெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் நல்ல டாப் ஸ்கூலில் தான் பார்க்க முடியும். இனி நம்ம நன்னில் இருக்கிற ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்கேயுமே கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. அதுக்கு பிள்ளைகள் சார்பாக பெற்றோர்கள் நித்யானந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இவ்வளோ வசதியாக இதை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சேருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். இது சும்மா டென்ஷன்ஸ்க்கு சாதாரணமாக கொடுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், ஒரு நீட்டாக கொடுத்துட்டு யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் இது மாதிரி ஒரு செப்பரேட் பண்ணி ஒரு அழகாக ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு வசதியாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் நம்ம பிள்ளைங்க கிடைக்கும். ஆனால் இந்த நவீன சரௌண்டிங்கில் உள்ள எந்த பிரைவேட் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி கிடையாது. அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அது கிடைச்சிருக்குன்னா இந்த பள்ளியோட ஒரு பெருமை. பிரசிடென்ட் பேசி பார்த்தே பார்த்துருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கூலு அது ஏதோ கால சூழ்நிலையில் மாறி போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் அந்த முயற்சி எடுத்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இது மென்மேலும் பழைய மாதிரி அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வரணும். கண்டிப்பாக பழைய மாதிரி வரலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாக மேலே வரும். இந்த ஸ்கூலில் கட்டாய கல்வினாலும் தெரியும், ஊராட்சி மன்ற கல்வினா யாருக்குமே தெரியாது.
அது பழகி சொல்லி கட்டாய கல்வின்னு இன்னமும் அது பழகிட்டு வந்துருக்கு. அதுக்கு பெருமை நமக்கு தெரியும். நாங்கள் என்ஆர்எஸ் சொன்ன மாதிரி பாய்ஸ் ஸ்கூலில் இந்த ஹெச் பில்டிங்னு ஒன்று இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ரெனோவேட் பண்ணுறதுக்கு பெரிய பட்ஜெட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் சேர்த்து அந்த ஹைஸ்கூல் கிரவுண்டையும் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். பெரிய பட்ஜெட்டு, கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு நாங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு இருக்கோம். எல்லாம் நிறைய பேர் இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க, யாரும் இண்டிவிஜுவல் பண்ணது கிடையாது. அதோட சேர்த்து இதுக்கு தேவையான உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இதுக்கு வந்து ஹெச்எம் வட்டா இருக்கிறது நரேஷ் என்ன உதவி கேட்டாலும் சரி, எங்களால் இங்கே வந்து செஞ்ச டாய்லெட் பிளாக்காக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது என்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் இங்கே ரோட்டரி கிளப் மூலிமா செய்வோம் சொல்லி இந்த தருணத்தில் வந்து உறுதி அளிக்கிறேன். இதுக்கு வாய்ப்பு தலைமையாற்று வட்டாரத்துக்கு நன்றி. வணக்கம். எனது தந்தை திரு எஸ் நித்யானந்தம் அவர்களின் மகன் இளைய மகனாகிய என் சிவஞான சுந்தரம். எனது அண்ணனும் இங்குதான் படித்தான், கட்டாய கல்வி, சிவபிரகாஷ்னு. அப்போது இந்த கிளாஸ் தான் என்னை வந்து அப்போ கூப்பிடுவோம், வந்து இங்கே போது இங்கே இருந்து ஏபிசிடி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போல்லாம் கூப்பிடுவான். வந்து நான் அப்போல்லாம் தான் இருப்பேன். அப்போ வந்து கூப்பிடுவான். என் அண்ணன் இங்கே தான் படித்தான். எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணாவும் சேர்ந்து செஞ்சது தான் இந்த பெஞ்சு. அவங்களுடைய நன்கொடையும் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. மாவட்ட பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய மாமா சங்கர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். அனைத்து சான்றோர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது சார்ந்த பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து நேற்று செய்ய வேண்டியது, அதுக்கு வட்டார வல்லமையை வேட்பாளர்கிட்ட கேட்டேன். சார்லாம் வரமாட்டாங்க, பயங்கர பிஸியாக இருக்காங்க. இன்னைக்கு வச்சுக்கன்னு சொன்னதுனால யாரத்தோட பர்மிஷனோட 2 ஹெச்எம் இருக்காங்க, அவங்கள்ட்ட பர்மிஷனோட தான் இன்னைக்கு நான் வச்சுக்கிட்டோம். எல்லாருமே விஐபிஸ், எல்லாருமே வெளில போகணும், எல்லாருமே பொறுப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க யாரும் இந்த வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தவிர இன்னைக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் தான் இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கிறோம். இது ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஹெச்எம் இருக்காங்களே, எனக்கு அவ்வளோ தொந்தரவு. கிடைக்குமா கிடைக்காது. அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, பையனும் அவங்க அப்பாவும். என்கிட்ட பொறுப்பு கொடுத்து என்ன சொல்லி தெரியாது, அந்த டீச்சரை சொல்றது செஞ்சு கொடுத்துருங்க. எவ்வளோ பட்ஜெட்டில் 40 ரூபா உண்மை, 40 ரூபா அதிகமாக இருந்தால் நிறையா வாங்கி கொடுங்கன்னாங்க. அங்கே போனப்போ எங்களுக்கு கிடைச்சது வந்து கையில் கிடைச்சது 30 ரூபா தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் மாமி 2 ரூபா சேர்த்து கொடுங்க, 31,000 ரூபா வந்திருக்கு, கொடுத்துருந்தோம். சரி பண்ணிக்கலாம் விடுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கு பண்ணி முடிச்சிருக்கேன். நாங்கள் செஞ்சாச்சு. உணவு கொடுக்கறது பெருசு கிடையாது, ஒரு நல்ல ஒரு பையனுக்கு நல்ல ஒரு அறிவை கொடுக்கணும். அதுக்கு அவங்கள அரசு பள்ளியில் சேர்க்கணும். அவங்க சேர்த்ததை வெளிலப்படக்கூடாது. அடுத்த வருஷத்துக்கு அவங்கள தக்க வைக்கணும். சுகாதாரம், சுற்றுப்புறம் எல்லாமே நல்லா இருக்கணும். அதெல்லாம் பள்ளி மேலாண்மை குழு உருவாக்குனது. அதுக்காக தான் நான் மெயினாக அவங்கள்ட்ட சொன்னது, பெஞ்சு டெஸ்க் வாங்கி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக மேலே லிஃப்ட்டுக்கு வந்துடுவாங்க. எல்லாருமே ஸ்கூலில் சேர்ப்பாங்க. நம்ம ஒவ்வொரு தெருவிலையும் போயிட்டு நம்ம வேக்கன் கூப்பிடுவோம். வர வருஷம் அதாவது கட்டாய கல்வி முன்னாள் மாணவர் நல இயக்கம் வந்து ஒரு தெருவுக்காக நாங்கள் போகிறோம். ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு தெருவுக்காக போயிட்டு இங்கே சேர்க்கணும். அவங்க எப்படி நான் படிக்கும்போது ருக்மணி டாக்டர் இருந்தாங்க, எனக்கு செய்யறவங்க இந்த ஸ்கூலில் படித்தவங்க. எனக்கு தெரிஞ்சு அறிவியலாளர் நிறைய பேர் இருக்காங்க, அறிஞர்கள் இருக்கிறாங்க, பல பொருளாளர்கள் இங்கிருந்து போயிருக்காங்க, நிறைய பேர் இங்கே பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைச்சு இந்த ஸ்கூலை பழையபடி நிறைய ஸ்டாஃப் இருக்கணும். பசங்க வந்து அப்படியே யூனிஃபார்ம்டே ஆகணும். அதுவும் எண்ணங்கள் அதுக்கு வச்சக்கூடிய அலுவலர் தலைவர்களும் மற்றும் என்ன சொன்னார் அவங்க சீனியர் சூப்பர் சீனியர் சொல்லுவாங்க, எல்லாம் வழிகாட்டியாக இருக்காங்க. அதே போல வட்டார வேட்பாளர்களும் சரி, வட்டார கல்வியாளர்களும் சரி, தலைவர் சேவைகள் மிக பணிவான ஒரு நோக்கோட எங்க கேட்டாங்க. அதாவது சார்ந்த விவசாயத்துக்கு செஞ்சு கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து என்னுடைய நண்பர் மிகப்பெரிய மதிப்புக்குரிய
நித்யானந்தன் அவர்களுக்கும் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் என் சகோதரி அவங்க பையன் எல்லாருமே ரெண்டு கிடத்த சொல்லுங்க ஸ்கூலுக்கு கண்டிப்பாக நிறைய சொல்லணும். இப்போ பேசிட்டு நல்லா மாட்டாங்க தான் அதை சொல்லிக்கிறாங்க. அதுக்கு போன சொல்லுறதுக்கு பேச முடியல, அவங்க சவுண்டாக பேசணும். அதுக்கப்புறம் ஒன்றும் ஆயிடுச்சு. அதே போல் அன்னைக்கு எல்லாருமே 7 கோல் சாப்பிட்றது தட்டு எல்லாம் சொல்லுவோம். இப்போ நம்ம பாவவாதிக்கு பாய் கட்டாங்க, அதை எடுத்து வச்சுட்டோம். எல்லா முடிவும் செஞ்சுட்டு தான் இந்த ஸ்கூலுக்கு. கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லி நம்ம பாய்ஸ் ஸ்கூல் கிரௌண்டுக்கு ஏதாச்சும் நிதி வந்து கண்டிப்பாக பெற்று தருவேன். அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நான் வாங்கி கொடுத்துருவேன். இங்கே வந்து இந்த கூட்டத்தை கண்டிப்பாக அனைத்து பெற்றோர்களுக்கும் மதிப்புக்குரிய நம்ம ரிப்போர்ட்டர் மணி அவர்களுக்கு வருகை சார் எங்கள் சேர்ந்து நல்லா வருகை சார் அவருக்கும் சரி. ஜெயக்குமார் இங்கே பொருளாக படித்தார், ஒரு வீடியோகிராஃபர். யூடியூப்ல நாங்கள் அதை போடுவோம் கண்டிப்பாக. எனக்கு அப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. யூஎஸ் இங்கே படித்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மூலியமாக லிங்காக இருந்தாலும் அதை போட போகிறோம். யூடியூப்ல இருந்து அனுப்புகிறோம். இங்கே நான் வெளியே வச்சுருவோம். யூடியூப் இல்லை அதை பார்த்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சு வந்தாங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணுறோம். அவங்க முடிஞ்சே செய்யட்டும், நல்லா காத்துக்கிட்டோம். அது போதும், கலந்தாலே போதும். முன்னேற்றம் நம்ம ஸ்கூலுக்கு எது தொலைவில் இல்லை. ஒரு சீக்கிரம் நம்ம அச்சீவ்மெண்ட் ரீச் ஆகிடும் நம்பிக்கிறேன். விடைபெறுகிறேன். அனைத்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறிஞர்கள் மக்கள் அனைவருக்கும் மற்றும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நன்றி செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் ஃபுல் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறோம். சாப்பிட்டு இறுதி நிகழ்ச்சியாக நம்முடைய மூலமுடியில் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் பொறுப்பேற்று அதை இது போடுறதே பேரூராட்சி மன்ற தலைவரை சந்திச்சு நீங்க வந்து சிமெண்ட் எனக்கு சர்வலாக ஒரு இது பண்ணி கொடுக்குறது உடனடியாக கோரிக்கை வச்சாங்க. உடனடியாக அந்த பேரூராட்சி மன்றத்தில் நிவர்த்தி செஞ்சாங்க. ஃப்ளோர் போட்டு உடனே எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே மரங்கள் எல்லாம் உடனே இங்கே பெரிய அந்த பஞ்சு மரம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு, வேப்ப மரம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அது ரொம்ப இடையூறாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம வட்டார கல்வி அலுவலருக்கு நம்முடைய 120 பள்ளிக்கூடங்களுக்கு இங்கே தான் புத்தகங்கள் சீருடைகள் எல்லாமே இங்கே தான் வச்சிருக்கோம். இந்த 8th பில்டிங்கில் தான் வச்சிருக்கோம். அதுக்காக எல்லாமே வரும்னு சொன்னோடனே உடனடியாக அந்த பேரூராட்சி மன்ற செஞ்சாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா இவங்களுடைய அப்ரோச் தான், நம்மளுடைய அப்ரோச்சை பொறுத்து தான் அதிகாரிகள் நம்ம செய்வாங்க. நம்ம போயிட்டு பணிவாக போயிட்டு இதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சுமைகளுக்கும் நிறைய பணிகள் இருக்காத காரணம் நான் படித்த பள்ளியால் நீ பெருமை கொள், முன்னாள் பள்ளி பெருமை கொள்ள சொல்லு அப்படின்னு வாசகம் இருக்கும் அரசு ஆண்கள் நிலை பள்ளியில். அதனால ஒவ்வொரு இடங்கள் இருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த நித்யானந்த முகத்திற்கு நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை முதலில் இங்கே ஏற்பாடு செய்தது முயற்சி செய்த நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்து ஒரு சில வார்த்தைகள். மரியாதைக்கு முடிய பேரூராட்சி தலைவர் அவர்களே, அன்பார்ந்த வட்டார கல்வி அலுவலர் அவர்களே, வட்டார வள மைய மேற்பார்வையாளர் அவர்களே, நமது சயின்ஸ் கிளப் சங்கத்தை சார்ந்த சகோதரர்களே, ரோட்டரி கிளப் சங்கத்தை சார்ந்த சகோதரர்களே, பேரூராட்சி உறுப்பினர் அவர்களே, ஆசிரியர்களே, அங்கன்வாடி ஆசிரியர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இத்தகைய ஒரு சிறப்பான நன்கொடையை வழங்கிய நமது நான் சார் சொன்ன மாதிரி ஒரு 2 மாதம் இல்லை 4 மாத காலங்கள் வந்து இங்கே வந்தேன். சார் அப்புறம் முன்னாள் மாணவர் அப்படின்னாங்க. ஆனால் இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர் இல்லை. நான் படித்த ஸ்கூல் வந்து எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம். அங்கே போய் நான் பரவாயில்ல எடுத்துட்டதில் அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு வந்தேன். என்னுடைய பள்ளி அப்படிங்கிறதுனால இங்கே வரும்போது, ஆனால் நான் இங்கே பணி ஏற்கும்போது இந்த பள்ளிக்கூடத்தில் இங்கே வரிசையாக கட்டடம் இருக்கும். பிள்ளைங்க சத்தம் அவ்வளோ அதிகமாக இருக்கும். எங்களுக்கு இங்கே தான் ட்ரைனிங் போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆசிரியர்கள் வந்து பணிபுரிஞ்சாங்க. 600-700 குழந்தைங்க படித்தாங்க. அப்படி இருந்த பள்ளி வந்து இப்போ வந்து பார்க்கும்போது அப்படி ஓன் இருக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்ன காரணம், முதல்ல வந்து நம்ம மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பல அடிப்படை வசதிகள் இல்லை பள்ளிக்கூடத்தில், அதை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணீர் வசதி இது வந்து கீழே நம்ம வந்து ஒரு டேங்க் வச்சு அதில் என்ன மேலே ஏற்றி அது எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல தண்ணீர் வேணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அந்த மோட்டார் தான் நம்ம கேட்டோம். அந்த நாளைய பாரதத்துலேருந்து சகோதரர் கார்த்தி அவர்கள் அதை செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம ஆமாம் தப்பு போட்டு உட்கார்றது கஷ்டமாக இருந்தது. உடனே அமரக்கூடிய பெண்கள் வேணும் அப்படிங்கும்போது நான் அவங்கள அணுகினேன். அன்றைக்கி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்கள்ட்டையும் வாட்ஸ்அப் கால் மூலமாக சொன்னேன். நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்கள் டீச்சர், நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னாங்க. அதன் அடிப்படையில் அது சங்கரை சொன்னது மாதிரி கொஞ்சம் செய்யுங்கன்னு போட்டு அடுத்து எடுத்துட்டோம். ஏன்னா நான் போகிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை.
அதனால் அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாகவும் மற்றும் அனைவர்களும் சார்பாகவும் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அதாவது மனசு இருக்கும் அவங்கள்ட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறவங்கள்ட்ட மனம் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் இரண்டும் ஒரே இடத்துல அமைகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க இது மட்டும் சொல்லலை, இன்னும் அந்த பின்னாடி இருக்கிற ஜன்னல்லாம் வீணாக போயிருக்குன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன் டீச்சர், கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி இங்கே பேசுகிறவங்க எல்லாரும் வந்து மேல்நிலை பள்ளிக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் செய்யட்டும், நான் அதை சொல்லலை. எப்படின்னா, ஒரு தொடக்க கல்வி அப்படிங்கிறது ஒரு அஸ்திவாரம் போல. நீங்கள் தொடக்க கல்வியில் ஒரு மாணவன் வந்து கிட்டத்தட்ட எல்லாவற்றையுமே பயின்று தான் வந்து அந்த போகிறான். அதனால் அந்த அஸ்திவாரத்தை நீங்கள் வந்து பலமாக அமைத்து கொடுங்கள். இப்படி அமைத்து கொடுக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாக அது வந்து மேலே போகும்போது நடந்துடும். எங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் பெண் சிறுவர் செல்வதற்கான கழிவறை வசதி இல்லை. அது வந்து மிகுந்த சிரமமாக இருக்குது. அதுக்காக இப்போ கூட நான் வரும்போது கூட பேரூராட்சி தலைவர் அவர்கள்ட்ட சொன்னேன், இதுதான் எனக்கு முதல்ல தேவைப்படுது அப்படின்ட்டு. என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்கிறோன்ட்டு நாங்கள் பெரியாட்களையும் பேசுகிறோம். வட்டார கல்வி அலுவலர் அவர்களையும் சொல்ல சொல்கிறோம். அதை நான் உடனே ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னாங்க. நான் இன்னைக்கு லைன்ஸ் கிளப்லேயும் ரோட்டரி சங்கத்திலையும் பள்ளி சார்பாக கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து அதை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு நல்ல கட்டிடம் தேவைப்படுது. இந்த கட்டிடம் கட்டிக்கிட்டது ஒரு 40 ஆண்டுகள். அதாவது இதுக்கப்புறம் கட்டக்கூடிய கட்டடங்கள்லாம் கூட சீக்கிரம் வீணாக போயிட்டு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரமான பொருள்ங்கிறதுனால அந்த கட்டடம் இன்னும் நல்ல முறையில் இருக்குது. கொஞ்சம் அதை சரி பண்ணோம்னா இன்னுமே அது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு நல்லா நின்று பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அதையும் செய்யணும். நாங்கள் இன்னும் வந்து எல்லாரையும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சோம். அதுக்காட்டி நாங்கள் மூலமொழி பள்ளிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டதுனால நான் சொல்லியிருக்கேன், பேரண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கேன் நான் வரேன் அப்படின்னு. நான் யாரை பார்த்தாலும் என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம பள்ளியிடம் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமோ இல்லை இது பண்ண அறிமுகப்படுத்திக்க வேண்டிய தேவையே ஏற்படலைங்கிறதுனால எனக்கு நிறைய பேர் இல்லை. எங்கள் தெருவில் இருக்க ஒரு 4 பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் இது மாதிரி போய் யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்களாம் படித்த பள்ளிக்கூடம் டீச்சர், எல்லாருமே இந்த பள்ளி நல்லா இருக்கும், எல்லாருமே இந்த பள்ளிக்கு செய்யறதுக்கு முழு விருப்பத்தோட இருக்கும். ஆனால் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, நீங்க அதை முன்னெடுத்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அத்தனை மாணவர்கள் பயின்றாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 3 பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் பயின்றவர்களா இருக்கிறாங்க. அவங்களை வந்து மே மாசத்துல நாங்கள் அணுகிறதா இருக்கோம். அதே மாதிரி மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தவும் மற்றவர்கள்ட்ட அதை போய் கேளுங்க. அந்த கல்வி தரத்தை நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, அந்த பிள்ளைய எங்களை நம்பி விட்டுருங்க. நாங்கள் இந்த பிள்ளைய ஒரு நல்ல பண்புள்ள குழந்தைய, நல்லா படிக்கிற குழந்தையா உருவாக்கி கொடுத்தோம். அதுதான் முதல்ல எங்களை நம்பி அந்த பிள்ளைய கொடுத்துருங்க, அதுதான் வேணும். அதனால அந்த மாதிரி நீங்க கொடுங்க. அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம். நீங்க பாக்கி வேற இங்க கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பயின்ற குழந்தைகளுக்கு சமமாக அதுக்கு மேம்பட்டு படிக்கிற அளவுக்கு உங்களால முடிந்த ஒரு உழைப்பை நாங்கள் தருவோம். நீங்களும் அதுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் தர பதவியில் வந்து அதற்கு மேலும் கொடுக்குறோம். உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை என்று கூறி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எல்லோரும் வந்து தங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை இந்த பள்ளிக்காக செலவிட்டு வாழ்த்துறை வழங்கி இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிறப்பு செய்தமைக்கு அனைவரின் சார்பாக, பள்ளியின் சார்பாக மகிழ்ச்சியும் மிகுந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆங்கில கல்வி இருக்கு, தரமான கல்வியை நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கூறுகிறார்கள். ஆகவே தலைவர் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் வட்டார வளமைய மூர்த்தை அளித்த உயர்வு நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் மெம்பர் அவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எங்களுடைய விழாவை சிறப்பித்து தந்த வட்டார வளமையில எல்லா நன்கொடையும் பெற்றுத்தரும் தாய் அப்படின்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுபடி நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. மறுபடியும் சாமிக்கு கோரிக்கை வச்சுருக்கோம், அதையும் நிறைவேற்றி தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். மற்றபடி அனைவருக்கும் நன்றி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டாய கல்வி நன்னிலம் என்று சொல்லக்கூடிய பள்ளி. இந்த பள்ளியில் முதல்ல நிறைய மாணவர்கள் பயின்று வந்தாங்க.
இன்றைக்கு பள்ளியில் மிக குறைந்த மாணவர்களே கல்வி கற்று வருகிறார்கள். அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அரசு கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்து கூறி அரசு பள்ளியிலே படிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து எடுத்துரைத்து மாணவர்களை சேர்க்கக்கூடிய பெரும் முயற்சியிலும் அதோடு பள்ளிக்கு தேவையான பொருட்களை முன்னாள் மாணவர்களை அணுகி கொண்டு வருவதற்கும் வேண்டிய முயற்சிகளை எடுத்தோம். அந்த வகையிலே இப்பள்ளியிலே பயின்ற முன்னாள் மாணவர் திரு நித்யானந்தம் அவர்கள் மூலமாக பள்ளியிலே மாணவ மாணவிகள் அமருவதற்கு ஒரு 15 பெஞ்சு டெஸ்க்கு டேபிளும் பெஞ்சும் அவங்க கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்திலே பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மேலும் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இத்தகைய முயற்சிக்கு உறுதுணையாக இந்த பள்ளிக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய குழந்தைகளை எங்கள் பள்ளியில் சேர்க்க வேண்டும். ஒரு அரசு பள்ளியிலே சேர்ப்பதனால் எத்தகைய நல திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றன, அவர்களுக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான பயன்கள் கிடைக்கின்றன என்பதை எல்லாம் எடுத்து கூறியுள்ளோம். அவ்வகையில் அனைவரும் தங்களுடைய குழந்தைகளை பள்ளியிலே சேர்த்து அவர்கள் கல்வி பயில்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அனைவரும் அவர்களுடைய குழந்தைகளை இப்பள்ளியிலே சேர்க்க வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். நமது முன்னாள் மாணவர் நித்யானந்தம் அவர்கள் மனைவி நமது பள்ளிக்கு இத்தகைய நன்கொடையை வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் பள்ளியிலே பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் சார்பாகவும் மற்றும் முன்னாள் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.